வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி எதனா கீரை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்துக்கு வந்தேன். பார்க்கும்போது சாரணக்கீரை அந்த கீரைன்னு நிறைய பறிச்சிருக்கோம். ஆனால் இந்த குப்பைக்கீரையை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டது கிடையாது. இதை சாப்பிட்லாமான்னு எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஒரு சூரியகாந்தி பூ போட்டிருந்தேன், அந்த தொட்டியில் இந்த குப்பைக்கீரை பாருங்கள் எவ்வளோ நிறைய விளைஞ்சிருக்கு. இதுக்கு ஏன் குப்பைக்கீரைன்னு பேர் வந்ததுன்னா, குப்பை மேடு எங்கெங்கே குப்பை இருக்கோ அந்த இடத்துலலாம் வளரும். இதுலேயே 2 ரகம் இருக்குது, சிகப்பு இருக்குது, அப்புறமா பச்சையும் இருக்குது. விதை சிகப்பாக வர்றது சிகப்பு, பச்சையாக வருது பச்சை அப்படின்னு வச்சுக்கலாம். நிறையவே கீரைகள் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கு மேலே நிறைய கீரை கிடச்சிது. இந்த கீரையெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. நீங்கள் விதையே போடாமல் வளர்கிற கீரைகளில் இதுவும் ஒன்று. இந்த கீரையும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்திலேயே விதை போடாமல் நிறைய கீரைகள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க, நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கீரைகளை ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் தரமான மாடித்தோட்ட பொருட்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.